பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஹோலி பைட்ஸில் நம்ம பார்க்க போகிறது, ஹோலி பைட்ஸ்னால் என்னென்னா திருச்சபையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், திருச்சபையில் ஏற்படுத்தப்பட்ட சில குறிப்புகள், சில துணுக்குகள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, ஒவ்வொரு ஜெபமாலை நம்ம ஜெபிக்கும் போதும் அந்த ஜெபமாலையின் 10 மணி துளிகள் முடியும் போது நம்ம ஒரு ஜெபம் சொல்லுவோம். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், எல்லா ஆன்மாக்களையும் விசேஷமாய் உமது உதவி யாருக்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறதோ அவர்கள் மோட்சத்துக்கு கொண்டு வந்து இதில் வரும். இந்த ஜெபம் எப்படி உருவாச்சுன்றதை பற்றி தான். இந்த ஜெபத்தை மாதா, ஃபாத்திமா மாதா அவங்க காசேலிக்கும் போது ஜெசிந்தாவுக்கு சொன்ன ஒரு ஜெபம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபம். மாதாவே சொல்லி கொடுத்த ஜெபம். என்னென்னா, நிறைய ஆன்மாக்கள் மோட்சத்துக்கு வராமல் நரகத்துக்கு போயிட்டுருக்கு. அந்த ஆன்மாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நாம் ஜெபிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஜெபம் கூறப்படுது. இந்த ஜெபத்தை நம்ம உணர்ந்து தினமும் சொல்லணும். நிறைய நேரத்தில் மனவல்லிய ஜெபம் மாதிரியும் இந்த ஜெபத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஜெபம் ஜெபிக்கப்படும் போதெல்லாம் ஆன்மாக்கள் மீட்கப்படுறதா மாதாவே சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று மாதாவே சொல்லி கொடுத்த ஒரு ஜெபம். அதனால் நம்மளோட லைஃப்பில் நம்ம தினமும் ஜெபமாலையை முதல்ல நிறையா சொல்லணும். அந்த ஜெபமாலை சொல்லும்போது ஒவ்வொரு 10 மணி துளியிலும் நிறுத்தி நிதானமாக சொல்லி முடித்ததுமே இந்த ஜெபத்தை ஓ என் இயேசுவே அந்த ஜெபத்தை சொல்லணும். ஏன்னா இதன் மூலம் நம்ம ஒரு ஆன்மா மீட்கிறதுக்கு உதவி செய்வோம். இன்னொன்று, அன்னை மரியாவின் ஆசையை நிறைவேற்றுறதுக்கும் நாம் ஒரு கருவிகளாக செயல்படுவோம். பிரைஸ் தி லார்ட்.